Recording camera action. வணக்கம், நான் விபின்குமார், ஃபிசியோதெரபிஸ்ட், காவேரி மருத்துவமனை, திருநெல்வேலி. குளிர்காலத்தில் என்னென்ன உடற்பயிற்சிகள் செய்யலாம்? ஏன்னா குளிர் நேரத்தில் நம்ம வழக்கமாக வெளியே போய் வாக்கிங் போயிட்டுருப்போம் ரெகுலராக. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் தடைபடும். முக்கியமாக எல்டர்ஸ், வயதானவங்க ரெகுலராக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு சேஞ்ச் ஆகும், ஷஃபிள் ஆகும், ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரியே நம்ம உடல்நலத்தை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது? பேசிக்கான எக்ஸசைஸ் நம்ம ஸ்குவாட்டிங்னு சொல்லுவோம், உட்காந்து எந்திக்கிறது. ஸோ இது பண்ணுறது மூலமாக நம்ம கால் தொடையில் உள்ள சதைகள் நல்ல வலுவாகும். மீன் டைமில் நிறைய கலோரிஸ் பேர்ன் ஆகும். ஸோ இது வயதானவங்க ஒரு சேரில் உட்காந்துட்டு ஆஃப் ஸ்குவாட் மாதிரி சேரில் உட்காந்து எந்திக்கலாம். சோஃபாவோ சேர்லையோ. நார்மலாக உள்ள யங் அடல்ட்ஸ் நல்லா கீழே உட்காந்து ஒரு கம்பியோ எதையா பிடிச்சிட்டு நல்லா கீழே உட்காந்து எந்திக்கலாம். இது கால் தொடையோட சதைகளை பலமாகும். அடுத்து அப்டமன் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். மேட்டில் ஃப்ளாட்டில் கீழே தரையில் படுத்திருந்து வயிற்றுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், காலை தூக்குறது மூலமாகவோ, மேலே அப்டமனல் கிரன்ச்சஸ்ன்னு சொல்லுவோம், எழுந்துட்டு திருப்பி படுத்துக்கிறது மூலமாகவோ உங்கள் அப்டமன் உள்ள கொழுப்பு சதைகளை நீங்கள் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலஸ்தெனிக் எக்ஸசைஸ், அதாவது புஷ்அப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த புஷ்அப்ஸ் கலஸ்தெனிக் உடம்புக்கு நிறைய கலோரிஸை பேர்ன் பண்ணும். மீன் டைமில் என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலாக நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஷேப்பை கொடுக்கும். தேவையில்லாத இடத்துல கொழுப்பு சேர்றதெல்லாம் இதன் மூலமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். புஷ்அப்ஸ் நினைக்கலாம் எல்லோரும் பண்ண முடியாது, புஷ்அப்ஸ் என்ன செய்யலாம்? அழகாக பண்ணலாம். நீங்கள் இப்போ பெரியவங்க இப்போ நார்மலாக பண்ணக்கூடிய புஷ்அப்ஸ் பண்ண முடியல, ஃபுல் புஷ்அப்ஸ் பண்ண முடியலன்னா செமி புஷ்அப்ஸ், அதாவது நீங்கள் முட்டு போட்டு நின்றுட்டு கையை ஊனி புஷ்அப்ஸ் எடுத்துக்கலாம். அது ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நம்ம ஏதாவது ஒரு செவர் பக்கம் போய் நின்றுட்டு கையை செவரில் வச்சுட்டு கீழே நம்ம உடம்பை முன்னும் பின்னும் அசைக்கிறது மூலமாக வால் புஷ்அப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் லேடிஸ், வயசானவங்க யார் வேணாலும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே உங்கள் உடம்புல நம்ம யூஸ்வலாக கொழுப்பு சதைகள் நம்ம அப்பர் பாடியில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கலாம், கலஸ்தெனிக் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரியே மூச்சு பயிற்சி பண்ணலாம். யோகாசனம், நம்ம ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். நம்ம உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான எக்ஸசைஸ் நீங்கள் வீட்டில் செய்கிறது மூலமாக அந்த குளிர்காலத்திலேருந்து உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், உங்கள் ஹெல்த்தையும் நல்லா பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.